வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், ஒரு நல்ல ஒரு பண்பாளர், ரொம்ப ரொம்ப மென்மையானவர். அவரை நான் கிட்டத்தட்ட எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அதற்கு பின்னால் ஆனால் இதுவரை டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் 2 பேரும் ஒரே அறையில் தங்கியிருந்தாங்கன்ற அந்த ரகசியம் மட்டும்தான் எனக்கு லேட்டாக தெரிஞ்சது. இந்த விழாவிற்கு நம்முடைய மேதகு ஆளுநருடைய அந்த ஒப்புதலை பெற்றதற்கு பிறகுதான் அந்த ரகசியம் எனக்கு தெரிய வந்தது. அந்த அளவிற்கு எந்த கருத்தையுமே வெளியிலே சொல்லாத ரொம்ப ஒரு மென்மையான நல்ல ஒரு பண்பாளரை இன்றைக்கு இந்த ஒரு சவாலான நேரத்தில் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார். நிச்சயமாக அரசாங்கம் உங்களோடு துணை நிற்கும். ஒட்டுமொத்த இந்த மருத்துவ சமுதாயம், இந்திய மருத்துவ சங்கமும் உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுடைய பணி மிக சிறப்பாக எல்லோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக அரசு உங்களோடு துணை நின்று நல்ல உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் அந்த இறைவனை நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், அவரும் இன்றைக்கு மூத்த மருத்துவர், ரொம்ப வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், அவர் மிகுந்த ஒரு நல்ல ஒரு பண்பாளர். ஆகையினால்தான் நல்ல ஒரு பண்புள்ளம் கொண்டவர்களுக்கு, நல்ல ஒரு பன்முக திறமை கொண்டவர்களுக்கு இன்றைக்கு எல்லாருடைய அருளால் ஆசையால் நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கிறார். நம்ம கடந்து வரக்கூடிய பாதை என்பது எப்பொழுதுமே ஒரு சவாலான பாதை. இனி கடக்க இருக்கக்கூடிய பாதையுமே எப்பொழுதுமே சவாலான பாதை. ஆக இந்த எல்லா பாதைகளுமே சவால்களை நாம் எதிர்கொண்டு தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி, கற்களும் முற்களும் வந்தாலும் கூட அதை மலர்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு மிக சவாலான பாதைகளை நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து ஒரு பயணம் செய்து இன்றைக்கு தன்னை மிக சிறப்பான ஒரு இடத்திலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். பல முறை இன்னமும் கூட தமிழ் மண்ணின் மீது மிகுந்த பாசம் கொண்டு, நான் ஏதோ அக்கா அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக உள்ளார்ந்த அன்போடு முழு ஈடுபாட்டோடு பல முறை இந்த கோவிட் காலத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொலைபேசியிலே பல முறை தொடர்பு கொண்டு, அதாவது அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வரைக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன, வாட் யூஆர் டூயிங் இன் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க, இங்கே நாங்கள் தெலுங்கானாவில் என்ன பண்ணுறோம், நீ என்ன செய்யணும், என்ன மாதிரியான நீங்கள் அந்த வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், அங்கே என்ன கேம்ப் எப்படி நடத்துகிறீங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எப்படி கொடுக்குறீங்க, எவ்வளோ நேரத்தில் ரிசல்ட் கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் ஒரு ஷேரிங் ஆஃப் நாலேஜ். ஆக அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பொருத்தமான நபரை நிச்சயமாக நம்முடைய இந்த ஐஎம்ஏனுடைய விழாவிற்கு அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாக நான் கருதுகின்றேன். அக்கா அவர்களுக்கு இன்றைக்கு இந்திய அளவில் நம்ம இன்னைக்கு யூனியன் மினிஸ்டர் கூட அவங்க லெஸ் தென் 5% டார்கெட் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நம்முடைய பாசிட்டிவ் ரேட் இன்றைக்கி 1.7. நம்ம மிக சிறப்பாக இன்றைக்கி இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ், ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் அந்த மாதிரி, ஒரு புறம் 2 சைக்ளோனை பார்த்துட்டோம், ஃபெஸ்டிவல் பார்த்துட்டோம், ஓவர் க்ரௌடிங் மட்டும் நம்ம இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சவால்களை சந்தித்து விட்டு நம்ம சென்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்றக்கூடிய இந்த காலம், அல்லது டாக்டர் ராஜா பயணித்த இந்த காலம், ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றக்கூடிய இந்த காலம் நிச்சயமாக மருத்துவத்துறைக்கு ஒரு சவாலான காலம். இந்த சவாலான நேரத்திலே சவாலான இடங்களிலே தலைமை பொறுப்பை, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது தலைமை பொறுப்பை நாம் ஏற்றுக்கின்றோம். ஆக நிச்சயமாக நம்ம சிறப்பான முறையில் நாம் ஒரு டெடிக்கேஷன் அண்ட் கமிட்மெண்ட், அதுதான் இன்னைக்கு 24/7 இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு அரசினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வகுத்து கொடுத்த அந்த வியூகத்தில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மகத்தான பங்கு உண்டு. ஐ சல்யூட் த என்டையர் ஃபெட்டர்னிட்டி. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு உள்ளார்ந்த அன்பை, ஒரு முழு ஈடுபாட்டை இன்றைக்கு நம்முடைய மருத்துவ சமுதாயம் பங்களித்த காரணத்தினால்தான் இந்த மகத்தான இலக்கை நாம் எட்ட முடிந்திருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் இந்த விழாவிலே நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஐஎம்ஏ என்றது நிச்சயமாக பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலே அவங்க த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ், அப்புறம் நேரடியாக அவர் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி மீட்டிங் போட்டப்பெல்லாம் நம்முடைய ராஜா தன்னுடைய கருத்துக்களை பல நேரங்களில் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். பல நேரங்களில் அவர் ரொம்ப பேலன்ஸ், அதே நேரத்தில் அரசுக்கு அவர் சப்போர்ட்டாகவும் சொல்லிட மாட்டார். அப்ரிஷியேஷனும் இருக்கும், அதே நேரத்தில் டிமாண்டும் இருக்கும், ரெக்வஸ்ட்டும் இருக்கும். அது மாதிரி தான் ஐஎம்ஏ இருக்கும். நாங்கள் அப்படி தான் ஐஎம்ஏவோடு நாங்கள் இருக்கோம். அதேபோல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், இல்லை இருக்கக்கூடிய டிஎன்ஜி டாக்டர் செந்தில் போன்ற எல்லாருடைய பயணமும் அப்படி தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த விழாவை நான் நம்முடைய குடும்ப விழாவாக பார்க்கின்றேன். இந்த அன்பு, இந்த பரஸ்பரம், இந்த பாசம் நிச்சயமாக ஒரு நல்ல இலக்கை நோக்கி கொடுக்கும். ஐ டிஸ்கஸ் வித் ரெஸ்பெக்டட் செக்ரட்டரி. ஸோ ஐஓஜி அப்படி இல்லைன்னா கிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம இமீடியட்டாக அந்த லேண்ட் அலாட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இதை பண்ணோம். ஸோ ஏற்கனவே இது 2-3 முறை ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட ஒரு ப்ராப்பர் ஃபாலோ, சம் கம்யூனிகேஷன் கேப்பு. ஸோ இந்த ஆண்டு நீங்கள் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம அதை இந்த ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்ற மாதிரி நம்ம இந்த எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலாம் இப்போ சொந்த கட்டமாக இருக்கும். அதனால ஐஎம்ஏக்கு ஒரு பெருமை வாங்கினேன். நம்ம புதுக்கோட்டையில் லேண்டு
இப்போ புதுக்கோட்டையில் ஐஎம்ஏல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்பரேஷன் நம்ம புதுக்கோட்டை முனிசிபாலிட்டியில் ஓன் லேண்ட் கொடுத்துக்கிறோம். அந்த பில்ட் ஓன் பக்கம் ஆஃபீஸ் பல இடங்களில் நீங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறீங்க. ஸோ சென்னையில் நமக்கு வேண்டும் அப்படின்னு டாக்டர் ஜெயலால் இன்னைக்கு அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நீங்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசு உங்களுக்கு ஏற்கனவே ராஜா வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு செய்வதற்கான டிஸ்கஷனும் இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அதை செய்து கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதையும் சொல்லி, பல கோரிக்கைகளை நம்ம வந்து தொடர்ந்து எப்போதுமே டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட், இது வந்து மருத்துவர்களோட நேசத்தையும் பாசத்தையும் பாராட்டுகின்ற அரசாக தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசை வழிநடத்தி செல்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி, வேர் வித் யூ, இந்த ஒரே ஒரு பாயிண்ட், பிகாஸ் த கவர்மெண்ட் வேர் வித் யூ சார். டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிக்கும் அரசு துணை இருக்கும். ஆஸ் என்ட்ரி ஃபோர்ட் செட், கம்மிங் டுகெதர் இஸ் அ பிகினிங், கீப்பிங் டுகெதர் இஸ் அ ப்ராக்ரஸ், ஒர்க்கிங் டுகெதர் இஸ் சக்ஸஸ் என்று சொல்வார்கள். அதே போல் நம்ம எல்லாருமாக ஒன்றாக இணைந்து நல்ல ஒரு வெற்றி அடைவோம் என்பதை சொல்லி, நிச்சயமாக நீங்கள் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த விழா மேதகு ஆளுநர் அவர்களுடைய ஆசையோடு நடந்திருக்கின்றது. ஆக மருத்துவராக பன்முக திறமை கொண்டவராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் போட்டிருக்கக்கூடிய அக்கா அவருடைய நல்ல தொடக்கம், நிறைவு நிச்சயமாக வெற்றியிலே போய் முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார்.